மயிலாடுதுறை அருகே 10ஆம் வகுப்பு மாணவி தீக்குளித்து உயிரிழந்த நிலையில் பள்ளி ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவி தற்கொலைக்கு காரணம் என்ன? பாத்திரம் வைக்க சொன்னேன், அவங்க வளர்க்காம போனால் சத்தம் போட்டேன், அதனால ஊற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் கடலங்குடி ஊராட்சியில் 16 வயது மாணவி ஒருவர் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளார். இவர் கடந்த 27ஆம் தேதி அவரது வீட்டில் இருந்தபொழுது திடீரென உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டார். மாணவியை மீட்ட குடும்பத்தினர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்துள்ளனர். மயிலாடுதுறை குற்றவியல் நீதித்துறை நடுவர் உம்முல் ஃபரிதா மாணவியிடம் வாக்குமூலம் பெற்றார். தொடர்ந்து மாணவி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வந்தார். சிறுமியின் பெற்றோர் மணல்மேடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் சிறுமியை பாத்திரம் தேய்க்க சொன்னதாகவும் அதனால் கோபித்துக் கொண்டு பூஜை அறைக்குள் சென்று மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் சிறுமியின் பெற்றோர் துடிதுடித்து போயினர். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூராய்வு முடிந்து வீட்டிற்கு மாணவியின் உடல் எடுத்து வரப்பட்டது. இதனிடையே மாணவி உயிரிழப்பிற்கு ஆசிரியர் ஒருவர் பாலியல் தொந்தரவு அளித்ததே காரணம் என கிராமத்திற்குள் செய்தி பரவியது. இதனால் ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள் கொந்தளிப்பாக காணப்பட்டனர். இதையடுத்து மாணவி உயிரிழப்புக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததே காரணம் என குற்றம் சாட்டி 300க்கு மேற்பட்டோர் ஒன்று கூடி கடலங்குடி மெயின் ரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் வலியுறுத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜி அவர்களை சமாதானப்படுத்தி விசாரணை நடத்த அவகாசம் வேண்டுமென்று குறிப்பிட்டார். நீதிபதி வாக்குமூலம் பெற்றுள்ளதால் உரிய விசாரணை நடத்தி குற்றம் ஊர்ஜிதமானால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை கைவிட்ட கிராம மக்கள் கலைந்து சென்றனர். கிராம மக்களின் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.